பாலஸ்தீனம் இருக்கு, ஆனா இல்லைன்ற நிலையில இருக்கிற ஒரு நாடு. அதாவது பாலஸ்தீனத்துக்கான அரசாங்கம் இருக்கு, அதிபர் இருக்காரு, தூதரகங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கு, ஒலிம்பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா தலைநகர் இல்ல, பார்டர் இல்ல, ராணுவம் இல்ல. இதுக்கு காரணம் இஸ்ரேலுடனான மோதல் தான். அதனால இப்போ பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கிறத பல நாடுகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டும் வராங்க. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் வரிசையில இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடாவும் இப்போ அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இப்படி தனி நாடா ஐநா சபையில அங்கீகரிப்பதன் மூலமா ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வரலாம். முக்கியமான விஷயம், இப்படி அங்கீகரிக்கிறது மூலமா பாலஸ்தீனம் அப்படின்ற தனி நாட்டை உருவாக்க முடியுதோ இல்லையோ, அந்த நாடு உருவாக்குவதற்கு நாங்க ஆதரவு தருவோம்ன்ற ஆதரவு பதிவு செய்யறது தான். இதன் மூலமா இஸ்ரேலுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும். ஆனா காசா மேல நடத்தப்படுற தாக்குதல் நிறுத்த முடியும்னு உறுதியா சொல்ல முடியாது. 1922 இருந்து 1948 வரைக்கும் பாலஸ்தீனமா இருந்த பகுதி பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. 1948 இஸ்ரேல் பிறந்த நிலையில அதன் பிறகுதான் பாலஸ்தீன பிரச்சனை உருவாகுச்சு. கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு மேலா தங்களுடைய அங்கீகாரத்துக்காக பாலஸ்தீனம் போராடிட்டு வராங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாமே பெருமளவுல தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ஆனா சமீப காலமா இந்த பிரச்சனை தீவிரமாகி இருக்கிறதாலையும் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலை இன அழிப்புன்னு ஐநா குறிப்பிட்டிருக்கிறதாலையும் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண பல நாடுகள் முன் வந்திருக்காங்க. இப்போ ஐநா சபையில் இருக்கக்கூடிய 193 உறுப்பு நாடுகள்ல 100க்கும் மேற்பட்ட அதிகமான நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம், ஐநா சபையினுடைய 5 நிரந்தர உறுப்பு நாடுகள்ல அமெரிக்கா தவிர்த்து 4 நாடுகளுடைய ஆதரவு பாலஸ்தீனத்துக்கு கிடைச்சிருக்கு. பிரான்சும் இங்கிலாந்தும் இப்ப ஆதரவு தந்திருக்கு. 1988 சீனாவும் ரஷ்யாவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க.